வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை நான் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்விலே நாம் செயல்பாடுகளின் மூலம் கற்றல் என்ற தலைப்பிலே உரையாட இருக்கின்றோம். அது என்ன செயல்பாடுகளின் மூலம் கற்றல்? அதுக்கு என்ன அவசியம் என்றால், இப்போது அதிகமாக பேசப்படுகின்ற ஒன்று இந்த செயல்பாடுகளின் மூலம் கற்றல் என்கின்ற ஒரு கருத்தியல் தான். குறிப்பாக உயர்நிலைப் பள்ளிகளிலே இந்த செயல்பாடுகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று அறிகிறேன். அப்படி இருக்கின்ற பொழுது அதனுடைய அடிப்படை கருத்துக்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. குறிப்பாக ஆசிரியர்களுக்கு அது மிகவும் அவசியம் என்பதனை நான் உணர்கிறேன். ஏனென்றால் பல ஆண்டுகளுக்கு முன்னர் இதுபோல வகுப்பறை செயல்பாடுகள் மூலம் கற்றல் என்கின்ற ஒரு கருத்தை கொண்டு பல செயல்பாடுகள் ஆக்டிவிட்டீஸ் கொண்டு வந்தார்கள். அது தோல்வியையே தழுவியது. அதற்கு காரணம் முக்கியமாக அவர்கள் ஒவ்வொரு மாணவனுக்கும் உரிய அந்த லெவலுக்கு, அந்த அவருடைய தகுதிக்கு ஏற்ப கற்றுத்தர வேண்டும் என்கின்ற ஒரு பேராசையின் காரணமாக. ஏனென்றால் அது இம்பாசிபிள். நம்முடைய கல்வி தளத்திலே பார்த்தீர்கள் என்றால், ஒரு வகுப்பிலே 40 மாணவர்கள் இருந்தார்கள் என்றால் அதை 3 வகைகளிலே பிரிப்பார்கள். மேல்நிலை அது ஒரு 10-15 விழுக்காடு இருக்கும். சராசரியாக இருப்பவர்கள் நடுவில் இருப்பார்கள். மிக குறைந்த நிலையில் இருப்பவர்கள் அது ஒரு 15%. ஆக நாம் அந்த எல்லோரையும் ஒரே மாதிரியான அளவிலே இப்போது நம்முடைய கற்றலை நிகழ்த்தி வருகின்றோம். இல்லை, கற்பித்தலை நிகழ்த்தி வருகின்றோம். தனிப்பட்டவர்களை, தனிப்பட்ட இண்டிவிஜுவல்ஸ், தனிப்பட்ட மாணவர்களை நாம் கருத்தில் கொள்வதில்லை. ஆனால் இவர்கள் கொண்டு வந்த அந்த முயற்சியிலே தனிப்பட்ட மாணவர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் தந்தார்கள். அதற்கேற்ப ஒவ்வொருவருடைய நிலைக்கு தகுந்த மாதிரியான பாடங்களை எல்லாம் அவர்கள் வகுத்திருந்தார்கள். அது சரியாக வரலை. ஏனென்றால் ஒரு ஆசிரியர் 35 மாணவர்கள் 40 மாணவர்களையும் தனித்தனியாக பார்த்து அதற்கு ஏற்ப எல்லாம் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நாம் சொல்ல போகின்ற இந்த விளையாட்டுகள், அதே போல செயல்பாடுகள் ஆகியவற்றின் மூலம் எளிதாகவே நாம் அனைவரையும் சென்றடைய முடியும் என்பது என்னுடைய நம்பிக்கை. சரி, இப்போது அந்த செயல்பாடுகளின் மூலம் கற்றல் என்பது ஏன் அவசியம் என்று பார்ப்போம். எல்லோரும் பேசுவார்கள், மாணவர் மையக் கல்வி, கற்போர் மையக் கல்வி, ஆசிரியர் மையக் கல்வி என்று சொல்லுவார்கள். அதாவது இப்போது நம்முடைய வகுப்பறை நடப்பது ஆசிரியர் மையக் கல்வி. ஆசிரியர் வாசிப்பார், பிறகு விளக்கம் தருவார், சில வேளைகளிலே கரும்பலகையில் எதையாவது எழுதி போடுவார், மாணவர்கள் அதை பார்த்து திருப்பி சொல்வார்கள். இப்படி ஒரு வகைப்பட்ட கற்றல் கற்பித்தல் நடந்து வருகின்றது எல்லா தளங்களிலும். கீழ் வகுப்பு எனக்கு தெரியல, 3வது 4வது வகுப்புலாம் 4 வகுப்புக்கு மேலே தெரியும் வச்சுக்கோங்களேன், கல்லூரி வரையில் தெரியும். அங்கேயெல்லாம் இப்படி தான் நடக்குது. இது மாறினால் ஒழிய நம்முடைய மாணவர்கள் அனைவருக்கும் ஒழுங்கான கல்வி போய் சேராது. வைத்துக் கொள்ளுங்கள். ஆக நாம் இந்த ஆசிரியர் மைய கல்வியில் இருந்து கற்போர் மைய கல்வியாக மாற்ற வேண்டியது உளவியல் பூர்வமாக மிக மிக அவசியம். ஆனால் எல்லோரும் சொல்லுகின்றோம், அது எப்படி செய்வது என்றுதான் தெரியவில்லை. இப்போது நமக்கு எல்லாம் அந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் முதல்லாம் வந்த உடனே நிறைய நமக்கு படங்கள்லாம் வந்தது. அதை போட்டு காமிச்சிட்டு அப்படியே உட்காந்துக்கிறோம்.
அதாவது இப்போ என்ன ஆச்சுன்னா ஆசிரியர் மையத்திலிருந்து இது ஸ்கிரீன் மையமாக போய்விட்டது, திரை மையமாக போய்விட்டது, திரைமயமாகவும் ஆகிவிட்டது. அது அங்கே பார்க்குறாங்க. ஆசிரியர் செய்ய வேண்டியது அங்கே இதில் செஞ்சு காட்டுறோம், அதை பார்க்குறாங்க. அது எப்போது நல்லது என்றால் ஆசிரியராலே ஒரு இதை செய்து காட்ட முடியாது என்கின்ற பொழுது, ஒரு கருவியை காட்ட முடியாது என்கின்ற பொழுது, ஒரு நாட்டை காண்பிக்க முடியாது என்கின்ற பொழுது இதற்கு இந்த வீடியோக்களை நாம் சார்ந்திருக்கலாம், நம்பலாம். மற்றபடி அது மாணவர் மைய கல்வி இல்லை. அதை முதல்ல நினைவு வச்சுக்கணும். சரி, இப்போது இந்த மாணவர் மைய கல்வி என்கின்ற பொழுது அது எப்படி சாத்தியமாக்க முடியும் என்றால் 2 வகையில். ஒன்று விளையாட்டுகளின் மூலம் கல்வி, இன்னொன்று ஆக்டிவிட்டீஸ், செயல்பாடுகளின் மூலம் கல்வி. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? விளையாட்டுன்னா தான் அது போட்டியெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தைகள் விளையாடுவாங்க, விளையாடி படிப்பாங்க. சில சமயங்கள் விளையாட்டு தான் இருக்குது, படிப்பே இருக்காது. இப்போ படிப்புன்றது விளையாட்டு இல்லை. இப்போ அப்படி ஆயிடக்கூடாது. இந்த விளையாட்டின் மூலமாக கற்க வேண்டும். அப்போது நாம் இந்த எல்லாமே நோக்கங்களை சொல்லுகின்ற பொழுது அது என்னென்ன நோக்கம் இருக்கின்றது இந்த குறிப்பிட்ட பாடத்துக்கு என்பதனை நாம் தெளிவாக உணர்ந்து எழுதி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. லெசன் பிளான் எழுதுறது மாதிரி வேண்டியதில்லை. நமக்கு தெளிவாக தெரியும். இந்த மாணவர்கள் இதை படித்தார்கள் என்றால் இந்த இந்த விளையாட்டை விளையாடினாங்கன்னா இது போய் சேரும். கூட்டல் கிடைத்தால எளிதாக அவங்க செய்வாங்க. சின்ன கிளாஸில் அந்த விளையாட்டு மூலமாக செய்யலாம். அதே மாதிரி ஒரு இழப்பு, லாப நஷ்டம் கணக்கெல்லாம் இந்த மாதிரி விளையாட்டு மூலமாக செய்ய முடியும். அதெல்லாம் தெரியும். அது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். கடை வச்சு கொடுக்க வேண்டியது, 4 பேர் கடை வச்சுருப்பாங்க. அது அரிசி பருப்பு எல்லாம் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க, அல்லது எழுதி வச்சுருப்பாங்க, விலை போட்டிருப்பாங்க. அந்த விலையில் பாருங்கள், அந்த விலை நம்ம போய் நம்ம புத்தகத்தில் இருக்கிறது வேறையாக இருக்கும், கடையில் வேறையாக இருக்கும். அப்போ கடையில் மாணவர்கள் போய் இப்போ முதல் நாளே இன்றைக்கி அரிசி விலை என்ன, பருப்பு விலை என்ன, புளி விலை என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு அவங்க குறிச்சிட்டு வரணும். அப்போ இங்கே அந்த இதில் அட்டையில் எழுதி வைக்கணும், ஒரு கிலோ இவ்வளோ ரூபாய் அப்படின்ட்டு. அப்போ ஒருத்தன் 100 ரூபாய்க்கு சரக்கு வச்சுருக்கான், விற்கிறான், இந்த விலைக்கு விற்றுருக்கான், அவனுக்கு என்ன லாபம் கிடச்சிருக்கு. இந்த பொண்ணு இவ்வளோ காய்கறிகள்லாம் வாங்கி வச்சுருக்காங்க, அவங்க விற்றாங்க, எவ்வளோ வந்திருக்கு, எப்படி லாப நஷ்டங்கள்லாம் எளிதாக பார்த்துடலாம். அந்த மாதிரியான விளையாட்டுக்கள். சரியா? அதே மாதிரி மொழிகற்றலிலும் நிறைய விளையாட்டுகள் இருக்குது. இலக்கணத்தை மையமாக வைத்து இலக்கணம் ஃபோக்கஸ் பண்ணின விளையாட்டுகள் இருக்கின்றன. இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் எல்லாம் அதை கொண்டு வரல. அவங்க எல்லாம் இன்னுமே இந்த ஆசிரியர் நான் ஒரு சில வீடியோக்களை பார்க்கறது உண்டு. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆசிரியர் ஒருத்தர் இப்போ எழுதுவார், பேசிக்கூடாது, இதில் இப்போ வரணும், இப்போ வரக்கூடாது அப்படின்ட்டு. அவர் தமிழ் அப்படிங்கிறத தமிழ் தான் சொல்லுவார். எனக்கு நான் கோபமாக வரும். முதல்ல போய் அதை படிச்சுட்டு நீ சொல்லிக் கொடுங்கய்யா அப்படின்ட்டு. இது அப்புறம் பேசுவோம். அதுக்காக ஒரு பயிற்சியை நான் கொடுத்துருக்குறேன். அது எல்லோரும் தமிழ் பேசுகின்ற அனைவரும் அதில் பயிற்சி பெற வேண்டும். அவங்களுக்கு பிரச்சனை இருந்தது தான், அழகான பிரச்சனை இருந்தது. சரி, மறுபடியும் வருவாங்க. அப்போது இந்த மாதிரியான விளையாட்டுகள் மூலம் கல்வி கொடுக்க முடியும். அதை கற்றலை நிகழ செய்ய முடியும். அதான் எனக்கு முக்கியம். கற்றல் நிகழ செய்ய எல்லாருக்கும் கொடுக்க முடியும். எல்லோரும் விளையாடுவாங்க. சின்ன குழுக்களாக விளையாடுவாங்க, மொத்தமாக விளையாடுவாங்க, எப்படி வேணாலும் விளையாடலாம். சரியா? அப்போது அந்த விளையாட்டுகள் மூலம் கல்வி அப்படிங்கிறது போக செயல்பாடுகளில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ண உடனே செயல்பாடுகள் கொடுக்க வேண்டும். அறிவியலில் கொடுக்கலாம், சமூகவியலில் கொடுக்கலாம், மொழியில் கண்டிப்பாக கொடுக்க முடியும். சரி, இப்போது இதை நாம் இன்னொரு வகையில் பார்க்க வேண்டும். என்ன மாதிரியான ஒரு வகுப்பறையில் செயல்பாடுகள் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, என்ன மாதிரியான வேலைப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னா, இதில் பல வகையில் சொல்லுவாங்க. அதாவது குழு விவாதங்கள், குரூப் டிஸ்கஷன்ஸ், அப்புறம் டிபேட்ஸு, இது எல்லாம் பேச்சாகத்தான் இருக்கும். சரியா? அதே மாதிரி வாசித்தல், எழுதுதல், அதை அப்புறம் சொல்கிறேன். வாசித்தல், எழுதுதல் என்ன. அதுக்கப்புறம் படம் வரைகிறது. சரியா? படம் வரைகிறது. இப்போ இந்த மாதிரியான நடித்து காட்டுதல்,
அல்லது வந்து ஒரு ரோல் பிளேன்னு சொல்லுவாங்களே அது, இது எல்லாம் அதே மாதிரி ட்ராமடைசேஷன், நாடகமாக்குதல், சரியா, நாடகமாக்குதல், இப்படியெல்லாம் நாம் வந்து நிறைய வகைப்பட்ட செயல்பாடுகள் இருக்கின்றன. அப்போ அவற்றை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆசிரியர்கள் வந்து ஆசிரியர்களுக்கு இவற்றை பற்றி பயிற்சி கொடுக்குறாங்களே, அவங்களுக்கு இவற்றை எல்லாம் வரிசைப்படுத்தி அவங்கள்ட்ட வர வைக்கலாம். இந்த மாதிரிக்கு எந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம் சொல்லுங்கள், என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நினச்சி பாருங்கள், நீங்கள் கொடுக்க வகுப்பறையில் அப்படின்ட்டு. அறிவியலுக்கு கண்டிப்பாக நிறைய செயல்பாடுகள் இருக்கின்றன. அது பெரும்பாலான பள்ளிகளில் லேப்னு போட்டிருப்பாங்க. அந்த லேபில் இருக்கிற அந்த கருவிகள்லாம் வெளியில் கொண்டு வரவே மாட்டாங்க, அது உடஞ்சி போயிடுவாங்க. அதுவும் கேட்க வேண்டாம், அரசு பள்ளிகளில் அதுக்கு கேள்வி கேட்பாங்க, உடச்சி போச்சுனாக்கா ஆசிரியர்லாம் கொடுக்க வேண்டியது வரும், அதனால் வச்சுருக்காங்க. அந்த பணக்காரர்கள் நடத்துகின்ற தனியார் பள்ளிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இதெல்லாம் இருந்துக்கடா, பரீட்சையிலேயே பாஸ் பண்ணட்டும், அவ்வளோதான், ரேங்க் வரணும், நீங்கள் வைங்க அப்படிங்கிறதுல இதையெல்லாம் காட்ட விட மாட்டாங்க. இப்படியெல்லாம் இருக்கின்ற வரைக்கும் நம்ம எதுவும் உருப்பட போகிறதில்ல. ஆனால் உருப்பட வேண்டும் என்கின்ற ஆசை உங்கள் அனைவருக்கும் இருக்கும், ஆசிரியர்களுக்கு இருக்கும், பெற்றோர்களுக்கு இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். நம்ம கல்வி தரம் தாழ்ந்து கொண்டு போகக்கூடாது என்பதிலே எல்லாருக்கும் அக்கறை இருக்குது. அதனால் அவங்க இதை கேளுங்க, எல்லாரையும் இதை செய்யுங்க. அதிகம் செலவில்லாமல், அதிகம் என்ன செய்கிறது, அதிகப்படியான முயற்சி, உழைப்பு இல்லாமலேயே இவற்றையெல்லாம் செய்ய முடியும். சரி, இப்போது இன்னொன்று வச்சுக்குவோம், இன்னொன்று பார்க்கணும். இதில் ஒரு பாடத்தில் வந்து பாடம் லெசன் அப்படிங்கிறது அந்த அந்த பாடத்தினுடைய முக்கியமான கருப்பொருள், அதனுடைய விளக்கங்கள், அதனுடைய சோதனை எல்லாம் அடங்கும். லெசன் புக்கில் இருக்க அந்த லெசன் சில சமயங்களில் அந்த அதுக்கு என்ன நோக்கங்கள்லாம் போட்டிருப்பாங்க, அந்த நோக்கங்களெல்லாம் நம்ம எழுதிக்கலாம். எப்படி ஒரு பாடம் இருக்கும்னாக்கா அதை வந்து ஒரு வகுப்பில், அதாவது ஒரு பீரியட், கிளாஸ் பீரியடில் முடிக்கக்கூடாதாக இருக்கும். ஒரு 3-4 பீரியட்ஸில் ஒரு பாடத்தை முடிக்காத ஒரு வாரத்தில் முடிக்கிறது மாதிரி அப்படி டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு வகுப்புக்கு ஒரு 45 நிமிட வகுப்பில் நீங்கள் அதை பிரிச்சுக்கணும். இந்த பாடம் இருக்குல்லையே, அதுக்கு பாடத்தை நாம் சொல்லித்தரக்கூடாது. என்ன சார் அது வேடிக்கை, நம்ம சொல்லித்தர பிள்ளை எப்படி படிப்பான், அதுதான் உங்கள் வேலை, சரியா? நீங்கள் சொல்லித்தராமலேயே மாணவர்களை படிக்க வைக்க வேண்டும். சரி, அது எப்படி செய்கிறது? கற்க வைக்க வேண்டும். எப்படி செய்கிறது அப்படின்னா அதுக்கு தான் பாட முன் செயல்பாடுகள் சொல்கிறோம். இந்த பாட முன் செயல்பாடுகள் எப்படி இருக்கலாம்? இப்போது ஒரு பாட்டனி வகுப்பில் வந்து நீங்கள் வந்து இயற்பியல் வகுப்பில் வந்து நீங்கள் வந்து தாவர இயல் கற்றுகின்ற போது பல்வகைப்பட்ட தாவரங்களை பற்றி அல்லது வேர்களை பற்றி, இலைகளை பற்றி, இலைகளுடைய அமைப்பு பற்றியெல்லாம் நடத்த வேண்டியது வரும். அப்போது மாணவர்களை கிராமங்களில் ரொம்ப எளிது, நகரங்களோட கஷ்டமாக இருக்கும். கிராமங்களில் முதல் நாளே சொல்லிடலாம், அந்த மாதிரி உனக்கு முன்னால் புரிஞ்சு இதை வந்து பயிரை பக்கத்து வீட்டுக்காரங்களை தொந்தரவு பண்ணாமல் அல்லது தோட்டத்துக்கு அதிக தோட்டத்துக்கு போய் இதை வீடாக்காமல் பறிச்சுட்டு வா, நம்ம பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துலேயே இருந்து பறிச்சுட்டு வரலாம், எத்தனை விதமானதை கொண்டு வர சொல்லிட்டு அதை நான் பாடத்தை நடத்துறதுக்கு அதை கொண்டு வந்துடுறாங்க. அதை பாடத்தை நடத்துறதுக்கு முன்னாடி அந்த இலைகள்னாக்க இலைகளை பற்றிய வேறு குரூப்பிங் ஒரு குரூப்பில் கொடுத்து இந்த மாதிரி இலைகள் ஆத்தாள் சரியாக தனித்தனியாக வை, இதுக்கு எப்படி பேர் என்னது, கூட்டி இலை தனி, அந்த மாதிரி வேர்கள் இது என்ன மாதிரி டேப் ரூட்ஸு அந்த மாதிரியெல்லாம் வேர்கள் எப்படி இருக்குன்னா அதை தனியாக பிரிக்க வேண்டியது, இப்படி கனி கொடுக்கின்ற செடிகள், கனி கொடுக்காத செடிகள், அப்படியெல்லாம் பிரித்து கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அதை கிளாஸிஃபை பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் அவங்களா செஞ்சிடறாங்க, அவங்களாம் எழுதிக்கிறாங்க. அது பாடமும் செயல்பாடு வச்சுக்குவோம். அப்போ செயல்பாடுன்னா வகுப்பறை என்ன செயல்பாடு? அடுத்தாப்பில் நம்ம டெக்ஸ்ட் புக்கை எப்படி பயன்படுத்துறதே தெரியல, எல்லாத்தையும் டெக்ஸ்ட் புக் வாங்கி கொடுத்துட்றாங்க. இப்போ அவங்க டெக்ஸ்ட் புக்கில் அதுக்கு தகுந்த பாடத்தை வாசிக்கட்டும், மனசில் வாசிக்கட்டும். இது அது 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 வந்து வகுப்பறை செயல்பாடு, வகுப்பு செயல்பாடு அல்லது பாடச் செயல்பாடுன்னு சொல்லுவோம். பாடப்பின் செயல்பாடு அதுக்கு நம்ம மிக எளிதானது என்னன்னு கேட்டிங்கன்னா வினா கொடுத்து அதை விடை எழுதுறது. அதுவும் குறிப்பாக ஒரு 1 மணி நேரம் 45 நிமிட வகுப்பில் வந்து 10 நிமிடம் இந்த விடை எழுதுறதுக்காக வேண்டி நாம் கொடுத்துட்றோம்.
அப்போது அது அப்படிப்பட்ட இருக்கணும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸு, fill in the blanks, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அந்த மாதிரியான வினாக்கள் வேணும். அதை எல்லா பாடத்துக்கும் மொத்த பாடத்துக்கும் இருக்கும். 10 எழுதி கொடுத்துருப்பான், அது பிரயோஜனம் கிடையாது. நாம் அன்றைக்கி நடத்த போகிற பாடத்துக்குரிய வினாக்கள் எழுத வேண்டும். நீங்கள் வகுப்பு எழுச்சுமா தான் இருக்க போகிறீங்க, பிள்ளை தான் செய்ய போகுது. அட்வான்ஸாக நம்ம அதை தயார் பண்ணி கொண்டு வந்து இப்போ தான் எளிதாக இருக்கேன். ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், டைப் பண்ணி ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாருக்கும் ஒரு காப்பி கொடுத்தா அதான் அதில் ஆன்சர் பண்ணிடுவாங்க. அந்த ஆன்சர் சும்மா விடக்கூடாது, டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்புறம் அதை பற்றி எழுத சொல்கிறோம், அதை பற்றி வந்து பேச சொல்கிறோம், அதை பற்றி நாடகம் நடிக்க சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து குழந்தைகளை வந்து ஒரு பாட்டு பாட சொல்கிறோம், அதையே பாட்டாக்கி சொல்கிறோம். எப்படியாவது செய்யலாம், எவ்வளவோ வழிகள் இருக்குது. நம்முடைய ஆசிரியர்கள் கிரியேட்டிவ் டீச்சர்ஸ், அவங்க புதிதாக கருத்துக்களை சொல்லுவார்கள். அப்போ அவற்றையெல்லாம் கூட நாம் தயார் பண்ணி வச்சுக்கணும். இது ஒவ்வொரு பாடத்துக்கும் வேறுபாடாக இருக்கும், ஒவ்வொரு வகுப்புக்கும் வேறுபாடாக இருக்கும். அதை முடிவு செய்ய வேண்டியது யார் என்றால் ஆசிரியர். கொஞ்ச நாள் கழிச்சு ஆசிரியர்கள் மாணவர்கள் சேர்ந்தேன், அவனை சொல்ல இந்த மாதிரி ஆக்டிவிட்டி கொடுங்க சார். ஆக இந்த மாதிரி பல்வகைப்பட்ட ஆக்டிவிட்டி செயல்பாடுகள், பாடமும் செயல்பாடுகளாகவும் பாட செயல்பாடாகவும் பாடத்துக்கு பின் செயல்பாடுகள். நான் சொன்னே ஏற்கனவே படிக்கலாம், வாசிக்கலாம், எழுதலாம்னு. இப்போ நீங்கள் ஒரு பாடம் நடத்த போகிறீங்க, தண்ணீரின் பயன்கள் அப்படின்னு கெமிஸ்ட்ரியில் ஒரு பாடம் இருந்துச்சுங்களேன். உடனே வந்து என்ன பயன்கள் இருக்குன்னு நீ எழுது. இப்படி சொன்னால் கேள்வி கேட்டோம்னா என்ன சொன்னால் 4 பேர் பதிலளிப்போம். அதை எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணால் தான் அதுக்கு பேர் ஆக்டிவிட்டி பேஸ்ட் டீச்சிங், இல்லாட்டி கிடையாது. அப்போ மாணவர்களை ரொம்ப எழுத சொல்லலாம். ஒரு எல்லாரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி 2 நிமிஷம் கொடுக்குறேன், இதுக்குள்ளே தண்ணீரினுடைய பயன்பாடுகளை எழுது 1-2 மணி நேரம். அவன் அதே மாதிரி தண்ணீரினுடைய சோர்ஸஸ் என்ன அதை எழுது. சரியா? அந்த மாதிரியான நாம் அந்த பாடமும் செயற்பாடுகளை எழுதுறது இருக்கலாம், அதே மாதிரி வாசிக்கிறது இருக்கலாம். இப்போது லைப்ரரியிலலாம் அதிகமாக நமக்கு வாசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்க மாட்டோம், பள்ளிக்கூட லைப்ரரிஸில். அப்போது வெளியில் ஏதாவது பார்க்க சொல்லி நியூஸ் பேப்பர்ஸில் வந்திருக்கலாம், அதை பயன்படுத்தலாம். எவ்வளவோ இருக்குது. இன்னோவேட்டிவ் டீச்சர்ஸ் கேன் டூ தட். ஒன்றும் இல்லாட்டி இவங்களே ஒரு சின்ன கதை மாதிரி எழுதி அதை வந்து பிள்ளைகளெல்லாம் படிக்க சொல்லி அதை செய்ய சொல்லலாம். ஆக வாசித்தல், எழுதுதல், நாடகமாக இப்போ இது இருக்கு, ரோல் பிளே. ஒரு பாத்திரமாக தங்களை எடுத்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு சின்னதாக நடத்தி காமிக்கணும். அதுக்கு உத்தரவு எது மொழிக்கு செய்யலாம். இது என்னது, சப்போஸ் நாம் வந்து போக்குவரத்தை பற்றி ஒரு பாடம் நடத்துகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த போக்குவரத்து காவலராக ஒருவரை போட்டு அவர் போக்குவரத்தை சரி பண்ணுற மாதிரியும், மற்றவங்கெல்லாம் கார் ஓட்டுறது மாதிரி நடிச்சுட்டு வரலாம் இல்லையா, கார் ஓட்டுறது மாதிரி, சைக்கிள் ஓட்டுற மாதிரியும், அதில் ஒருத்தர் இடது பக்கம் போகிறதுக்கு பல வலது பக்கம் போகிறது மாதிரி, திரும்புறது கை இந்த பக்கம் திரும்ப, பல விஷயங்களை அங்கே நாம் கொண்டு வர முடியும். டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் கற்றுக்கிறோம், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துடலாம். அது ஒரு பாடம் இருக்கும்னு நினைக்கிறேன், எந்த வகுப்பும் தெரியல, அது நடத்தலாம். அப்படியே டிராஃபிக் கான்ஸ்டபிள், பேசஞ்சர்ஸ், அப்புறம் வந்து ஒரு அதிகாரி, எல்லா வகையான ஆட்களையும் எடுத்து நடத்த சொல்லலாம். மற்றவங்கள வேடிக்கை பார்ப்பாங்க, அது 5-6 பேர் இருக்குது. அப்புறம் அவங்கள எல்லாரையும் அதை பற்றி விமர்சனம் செய்ய சொல்கிறோம். ஒரு பாடம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் நடத்த புத்தகத்தை எடுத்து நடத்த வேண்டியதே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க படிச்சுட்டு அவங்க எழுதணும். இப்படி நாம் பல்வகைப்பட்ட செயல்பாடுகளை பாடத்துக்கு முன்னும், பாடத்தின் போதும், பாடத்துக்கு பிறகும் செய்யலாம். சரி, இதில் நாம் என்ன பார்க்க வேண்டியது என்னவென்றால், நம்முடைய நோக்கம், சிறப்பு நோக்கம் நிறைவேற வேண்டும். 2வது, அனைவரும் பங்கெடுக்க வேண்டும். இதில் எல்லாம் பேசும்போது நம்ம வகுப்பறைகள் ரொம்ப சின்னதாக இருக்கும். நான் சில வகுப்பறைகள்லாம் போயிருக்கேன், வகுப்பறையே இருக்காது, தடுப்பே இருக்காது. பெரிய பெரிய பள்ளிக்கூடம் கூட அப்படி இருக்குது. அப்போது இங்கே இருக்கிற இறைச்சல் அங்கே போய் கேட்காமல் இருக்கிறது மாதிரி நம்ம ஒரு வகை டெக்னிக் நம்ம ஃபாலோ பண்ணணும். அல்லது வகுப்பறைக்கு வெளியில் கொண்டு போயிடணும்.
இந்த மாதிரி நம்முடைய முயற்சி தான். சத்தம் வராமல் பார்த்துக்கணும். சத்தம் வரும், இறைச்சல் வராமல் பார்த்துக்குவாங்க. அப்புறம் அது இதனால பல பயன்கள் இருக்குது. நீங்கள் பேச வேண்டாம், நீங்களே அதை பாருங்கள் என்னென்ன பயன்கள் இதனால் கிடைக்கும் அப்படிங்கிறது. அப்போது நாம் எல்லா பாடங்களையும் நடத்த முடியும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு உனக்கு அறிவியல் இருந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கிறேன். தெரியலை எந்த வகுப்பு இருக்குன்னு தெரியல. ரெஃப்ளெக்ஷன், அதாவது பிரதிபலிப்பு அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கும். ஒளி பிரதிபலிப்பு நடத்திருக்கீங்க. அது நீங்கள் பிஎஸ்சி எல்லாம் படிச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ அந்த பாடத்துக்கு நாம் அந்த அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறதுனா நமக்கு வேண்டியது ஒரே ஒரு மிரர் தான். அந்த மிரர் வச்சுருக்க ஸ்டாண்டு, அப்புறம் ட்ராயிங் ஷீட் மாதிரி நம்ம சாதாரண ஒயிட் ஷீட்டில் வச்சுக்கலாம். அப்புறம் பின்ஸ் வரும். இந்த ஷீட் நகராமல் இருக்கிறதுக்கு நம்ம வேறு இந்த ட்ராயிங் பின்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வச்சுக்கலாம். ஒரு போர்டு அதில் வச்சுக்கலாம். இப்போது முதல்ல ஆசிரியர் செஞ்சு காட்டலாம், அதில் ஒன்றும் தப்பிதான் கிடையாது. ரொம்ப நீங்கள் ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்தீங்கன்னா என்ன எல்லாத்தையும் அவனே கொடுத்துடலாம். இது ரெஃப்ளெக்ஷன், பிரதிபலிப்பு கோணத்தை நீ கண்டுபிடி, இன்சிடென்ட் ரேக்கும் அதே மாதிரி ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்ஷனையும் இன்சிடென்ட் ரே இதையும் நீ கணக்கு கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அவனாக செய்ய விட்டுலாம். அது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங் வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம வழக்கமாக எப்படி செய்யலாம் அப்படின்னா ஒரு டிராயிங் போர்டு கொடுத்துட வேண்டியது. இப்போ இன்னொரு செய்யணும், நான் இந்த ஆங்கிள் சரியாக போடணும்னா எனக்கு முக்கியமாக ஒரு கிடைக்கோடு வேண்டும், ஒரு செங்குத்துக்கோடு வேண்டும். இது யார் சொல்லிக் கொடுத்துருப்பா? கணித ஆசிரியர் சொல்லிக் கொடுத்துருப்பார். சொல்லிக் கொடுக்காட்டே நம்ம சொல்லிடலாம், இந்த இதை கொஞ்சம் சொல்லிக் கொடுத்துருக்கோம் சார் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் முதலாளர்கள் சொல்லி கொடுத்துருப்பார். அப்போது பையங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பேப்பரில் கிடைக்கோடும் ஒரு செங்குத்துக்கோடும் வரைஞ்சி வச்சுட்டுருவாங்க. அப்புறம் அதில் சந்திக்கிற மாதிரி ஒரு 45 டிகிரியில் ஒரு கோடு வரைஞ்சிக்க அப்படின்னு அதையும் செஞ்சுக்கலாம். இப்போ இதை நம்ம வகுப்பில் கொடுத்துட்றோம். அவங்க அந்த மிரரை கரெக்டாக வைக்கணும், அந்த கோட்டு மேலே வைக்கணும். அப்புறம் அந்த பின்ஸ் அந்த புள்ளியில் அந்த இதில் குத்தணும், அந்த கோட்டில் சாய்வு கோடு இருக்கும் இல்லையா, அதில் குத்தணும், 2-3 குத்தணும். இது இந்த பக்கம் அதனுடைய பிரதிபலிப்பை பார்த்து அது எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது மாதிரி அது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் பிள்ளைங்க செஞ்சிருவாங்க. அதே ஒரு நேர்கோட்டமாக வச்சுட்டு அது நேர்கோட்டம் வர்றது மாதிரி அந்த 3 பின்ஸையும் குத்திட்டு முடிஞ்ச உடனே அதை சேர்க்க சொல்லணும். இப்போது கோணத்தை அளக்க சொல்லணும். அதான் கணக்கில் சொல்லி கொடுத்துருக்கணும், கோணம் எப்படி அளக்கிறதுன்னு. நிறைய பேர் தெரியாது பிள்ளைகளுக்கு. அப்போ அந்த கோணத்தை அளந்து அந்த கோணம் இப்போ இந்த கோணத்துக்கும் இன்சிடென்ட் ஆங்கிளுக்கும் இதுக்கும் என்ன இருக்குது அப்படின்னா 2 ஏறக்குறைய ஒன்றா வராது, ஏறக்குறைய ஒன்றா வந்திருக்கணும். அப்போ என்ன விதி கண்டுபிடிக்கிறது? இது மாதிரி 2-3 இது செய்ய சொல்ல வேண்டியது. ஒன்று செஞ்சுட்டானா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அடுத்தது செய்வான். அப்போது அவனுக்கு அந்த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சிடும். சரியா பாருங்கள். அப்போ எல்லாமே அது அவனாக தான் சொல்கிறான், லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்னன்னு சொல்கிறாங்க, நம்ம உதவி செய்யணும், இந்த மாதிரி செய்யறாங்க. ஆக இப்படி நாம் செய்து காட்டாமலே மாணவர்களை செய்ய வைத்து அதன் மூலமாக அறிவியலை கற்றுத்தர முடியும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி சோஷியாலஜி செய்ய முடியும். வரலாறுலாம் அப்படி செய்கிற பாசிபிலிட்டி போஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் நிறையா கொடுக்கலாம், ஹிஸ்ட்ரியிலலாம். இப்படி ஏறக்குறைய எல்லா பாடங்களையும் ஆக்டிவிட்டி பேஸ்ட் டீச்சிங்கில் செய்ய முடியும். அதற்கு ஆசிரியர்களுக்கு அந்த ஆக்டிவிட்டிஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது செய்கிறதுங்கிறது பயிற்சி தரணும். இந்த பயிற்சி நடக்குதுன்னு சொல்கிறாங்க, அதுக்கு ஆசிரியர்களை சொல்லி நீங்களாக இதை செய்யுங்க, நீங்களாக கண்டுபிடிங்க, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். நீங்கள் சொல்லாதீங்க, பயிற்சியாளர்கள் சொல்லக்கூடாது. அவர்களாக கண்டுபிடித்த அந்த பயிற்சிகளை எல்லாம் எடுத்து நிறைய வச்சுக்கணும், ஒரு ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி. அப்போது நம்ம ஒரு எந்த பாடம் நடத்துகிறோமோ அந்த பாடம் இந்த ஆக்டிவிட்டி எடுத்துக்கலாம், இந்த ஆக்டிவிட்டி நமக்கு பயனுள்ளதாக இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸில் செய்ய முடியும், எங்கள் ஸ்கூலில் அதை செய்ய முடியும், எங்கள் வகுப்பில் செய்ய முடியும் என்று அவர்கள் முடிவு செய்து அவர்கிட்ட அவர்கள் தேர்ந்தெடுத்து அந்த ஆக்டிவிட்டிஸ் கொடுப்பாங்க. நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கிடையாது, எல்லா பாடத்துக்கும் ஒரு ஆக்டிவிட்டி தான் கிடையாது, பல்வகைப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். இதில் மாணவர்களுடைய பங்கு இருக்கும். மாணவர்கள் தான் செய்கிறார்கள், நீங்கள் செய்யவில்லை.
அப்போது ஆசிரியர்களுக்கு என்ன வேலைன்னு கேட்கக்கூடாது. ஆசிரியருக்கு வேலை என்ன பண்ணணும், அவர் அந்த ஆக்டிவிட்டிஸ் தயார் பண்ணுறதுக்குள்ளே அதே பெரிய வேலை. இந்த விராகன் எழுதுகிறாங்க இல்லையா, போஸ்ட் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு, அதே பெரிய வேலை. அப்போது குரூப் டிஸ்கஷன்னா சும்மா பேசிட்டு முடியாது. குரூப் டிஸ்கஷன் அதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸில் அவங்க டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். சரியா? அப்போ இந்த மாதிரியான அதை தயார் பண்ணிட்டு வரணும்ல, எது பொருத்தமான வினாக்களாக இருக்கும் அப்படிங்கிறத தயார் பண்ணிட்டு வரணும் இல்லையா. பொல்யூஷனுக்கு என்ன காரணம் என்பதனை டிஸ்கஸ் பண்ணுறதுன்னு சும்மா விட்டுறக்கூடாது. அதில் வந்து காற்றுல என்ன நமக்கு வந்து மாசுபடுது, தண்ணீர் என்ன மாசுபடுது, எப்படி மாசுபடுது, இது ஒவ்வொன்றா கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்விகள் கொடுத்து அதை வந்து அவங்க குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நிறைய செய்தால் மாணவர்களுடைய கற்றல் திறன் அதிகமாகும். அவங்களுடைய என்ன சொல்கிறேன், பகுத்தறிந்து சிந்திக்கின்ற ஆற்றல் வளரும். இன்னொன்று கிரியேட்டிவிட்டி, படைப்பாற்றல். இதுதான் படைப்பாற்றலுங்க. அந்த படைப்பாற்றல் வளரும், ஆசிரியருக்கும் வளரும். ஆக இவற்றையெல்லாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் எல்லா பாடத்தையும் நடத்த முடியுமா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நடத்துங்க. எல்லாவற்றையும் நடத்த முடியும்னு அவசியமே இல்லை. ஆனால் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் டூயிங் இட், இதை செய்ய ஆரம்பித்த உடனே இந்த மாணவர்கள், சார் இன்றைக்கி என்ன ஆக்டிவிட்டி சார், நான் பார்த்துக்கேன், இன்றைக்கி என்ன ஆக்டிவிட்டி கொடுக்க போகிறீங்க சார் அப்படின்னு உங்களை நச்சரிக்கிற அளவுக்கு செய்வாங்க. அப்போ என்ன செய்யணும், இந்த பாடத்துக்கு என்ன ஆக்டிவிட்டின்னு யோசிச்சுட்டு வாடா அப்படின்னு நீங்கள் வயசிட்டு வாங்கம்மா அப்படின்ட்டு சொல்லி அந்த பலருடைய ஆக்டிவிட்டிஸ் கிரியேட்டிவிட்டி எல்லாம் சரியா. ஆகவே இந்த இது எழுதி கிடையாது, இது பயிற்சி தருவது எழுதி கிடையாது. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தான் சொன்னேன். ஆனால் இதை கொண்டு நீங்கள் எல்லாரும், ஆசிரியர்கள் எல்லாரும் பயன்பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையிலே நான் உங்களிடம்